அடுத்து தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி தொடர்ந்து டெல்லியில் போராட்டம் நடத்திட்டு வராங்க. எதுக்கு அடிப்படை அந்த பாஜக அரசே வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க. மதியத்துக்குள்ளே நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். நம்ம 2-3 நாட்களாக இந்த போராட்டத்தின் வீரியம், இதன் தாக்கம், என்ன விதமான தாக்கத்தை இந்தியா முழுக்க இது ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் விரிவாக பேசியிருக்கிறோம். 2 நாளாக பிரதமர் மிட் நைட் வீடியோ போட்டுட்ருக்காரு, கவனிச்சிங்களா? அதுக்கு முன்னாடி போட்டதாவது ஏதோ கொஞ்சம் சரி நாங்கள் சிறப்பு நீதிமன்றம் அமைக்கிறேன்னு பரவாயில்ல, இது என்ன கருத்துக்களுக்கு நன்றின்னு சொல்லிட்டாங்க அவர்கிட்ட. ஜி, நம்ம இவ்வளோ நாள் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு இங்கே குடும்பம் நடத்திட்டு இருந்தோம். அங்கே இருக்கவங்க பூரா மோடி மோடின்னு கத்திட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த காக்ரோச் குரூப்பு பூரா இன்ஸ்டா குரூப்பு ஜி. அங்கே நம்ம அந்த அளவுக்கு செல்வாக்கா இல்லை. என்னையா பண்ணணும் அதுக்கு? அன்றைக்கி போட்ட மாதிரி அதே மாதிரி ஒரு வீடியோ போடுங்க ஜி, சூப்பர் ஹிட்டு ஜி அது அப்படின்னு சொன்ன உடனே ஓகே 2வது ஒரு வீடியோவை போடுவோம் அப்படின்னு நேற்று லைக்கு ஷேர் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. நன்றின்னு சொல்லிட்டு 2வது வீடியோ போட்டிருக்காரு. அதுலேயும் ஃபாலோவர்ஸ் வேறு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்களாம். தம்பி, முரட்டு ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரிலாம் மோடியை ட்ரோல் பண்ணி நான் பார்த்ததில்ல. மோடிக்கு எதிராக நீ எக்ஸில் ஏதாவது கருத்து பதிவிட்டேன்னா கீழே கொச்சன்னு இந்த கூட்டம் வந்து மேஞ்சு எடுத்துடுவாங்க. அங்கே ஒன்றுமே பண்ண முடியல. என்னையே பூமர்ன்றாங்க. இவ்வளோ வயசானவர் போய் அந்த இன்ஸ்டாவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணலான்ட்டு வீடியோ போட்டார்னா என்னென்ன பண்ணுவாங்க? கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் இந்த வினாத்தாள் லீக் ஆகிறத பற்றி மோடி அவர்கள் பேசிய வீடியோக்களை எல்லாம் தொகுத்து இன்ஸ்டாவில் போட்டு பாத்தியா பூரா புலிவிட்டு தெரிஞ்சிருக்கிற நீ என்று அம்பலப்படுத்துகிறார்கள். நம்ம ஃபஸ்ட்டு நாளே நான் அந்த போராட்டத்தை பற்றி பேசும்போது சொன்னேன். 2014 பிஜேபி ஆட்சிக்கு வரும்போது 8 வயசு இருந்தவங்களாம் இன்றைக்கி 18 வயசு 20 வயசில் இருப்பான். அந்த இளைஞனுக்கு பிஜேபி மற்றும் மோடியின் தாக்கம்லாம் பெரிய அளவு இருக்காது. எங்களை போன்றவர்கள் 2010-11 ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சியின் மீது கடுமையான கோபத்தில் இருந்ததுன்னா இவ்வளோ ஊழல்னு இவங்க வந்த பிறகு தான் தெரியுது, ஐயோ அவங்க எவ்வளோ பரவாயில்ல போல இருக்கு அப்படின்னு. அப்படி நாங்கள் அப்போது காங்கிரஸ் அரசின் மீது இருந்த கோபத்தில் இப்போது இருக்கக்கூடிய இளைஞர்கள் பிஜேபியின் மீது இருக்கிறார்கள். அன்றைக்கெலாம் நாங்கள் கரப்ஷனு, லோகாயுக்தான்னு ஒரு இதுக்காகத்தான் அந்த போராட்டமே நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஊழல் ஒழிப்பு சட்டத்துக்காக. அன்னைக்கு அது பெரிய விஷயமாக இருந்தது. ஆனால் அதை விட தீவிரமான விஷயம் அது. 2 வருஷமாக படிக்கிறேன், பொசுக்குன்னு பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு நீ திருப்பி ஃபஸ்ட் படின்ற. அன்னைக்கு நான் நல்லா எழுதின எக்ஸாமை நான் அன்றைக்கி பாஸ் பண்ணியிருந்திருப்பேன், டாக்டராக இருப்பேன். இன்றைக்கி வச்சுருக்கிற கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருந்துச்சு, நான் எழுதலை. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஆதங்கம் இருக்கும்ல, அதனால தான் இந்த எக்ஸாம் கேன்சல் ஆனோடனே சூசைட் பண்ணிக்கிறாங்க. இதை ஹேண்டில் பண்ண முடியல. நீ தான் மோடி, நீ தான் பிஜேபி போராட்டத்தை பார்க்குற, எப்படி ஹேண்டில் பண்ணுவ? இதை சொல்லு, என்ன வழி சொல்லு. அடி பண்ணிச்சா சார் ஆகணும். புரியுதா? அதுதான் வந்துட்டாங்க. போலீஸ் விட்டு அடித்து பார்த்தாங்க, மஃப்டியில் போலீஸை விட்டு இவங்களே கலவரத்தை தூண்டி லத்தி சார்ஜெலாம் பண்ணி பார்த்தாங்க. கரெக்டாக கல்லெறிலாம் பிடிச்சி அடிக்கிறாங்க, இவங்களே அடிக்கிறாங்க. அப்புறம் ஒரு காரை அடித்து நொறுங்கின காரை கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்துறாங்க. இவங்க எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடுறாங்க. இளம் பிள்ளைகள், குழந்தைகள், பெண் குழந்தைகள் போலீஸோடு மல்லு கட்டுதுங்க. எதுக்கு அடிக்கிறேன்னா என்று சண்டை அடிக்கிறார்கள். அங்கே பணியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான காவலர்களுக்கு இந்த வயதை ஒத்த பிள்ளைகள் இருப்பார்கள். அவர்கள் நீட்டுக்கு தயார் செய்து கொண்டிருப்பார்கள். ஸோ இது ஒரு வகத்தொகை தெரியாத சிக்கல் என்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க. பாராளுமன்றத்தில் போய் பதில் சொல்லலான்னு பார்த்தா அங்கே 4 பக்கத்தில் இருந்து அத்தனை பேரும் கார்னர் பண்ணுவாங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இதுக்கு ஒரு மதச்சாயம் பூசலான்னு பார்த்தா எல்லா சமூகங்கள், எல்லா பிரிவுகளை சேர்ந்த இளைஞர்களும் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள். அத்தனை பேரும் சாதி மத பேதங்களை எல்லாம் கடந்து ஒன்று கூடி இருக்கிறார்கள். சார், இன்னைக்கு டிடி நெக்ஸ்ட்லேயே ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஜென்சி அந்த போராட்டம் நடத்துகிறாங்களா சார், அவங்க கூட வந்து 70 வயசு 60 வயசில் இருக்கவங்கலாம் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்களா சார்? அது என்ன ரீசன் அப்படின்றதே அதில் போட்டிருக்காங்க. ஃப்ரம் ஜென்சி டு பூமர்ஸ், ஒன் காஸ் யுனைட்ஸ் ஆல் அப்படின்னு போட்டிருக்கு. இன்றைக்கி இதை படிக்கிறதுக்கே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த இளைஞர்களோடு சேர்ந்து 60-70 வயதை ஒட்டிய முதியவர்கள் வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். இது நாளைய தலைமுறையினரை பற்றியது. நாங்கள்லாம் படிச்சுட்டு வந்துட்டோம். நாங்கள் படிக்கும்போது இப்படி கொஸ்டின் பேப்பர்லாம் லீக் ஆகலை, இப்போ தான் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது. உங்கள் போராட்டத்துக்கு எங்கள் ஆதரவு என்று அவர்களும் கலந்து கொள்கிறார்கள் அப்படின்னு 58-59 வயசில் ஓம் பிரசாத் என்ற ஒருவர் மத்திய பிரதேசத்திலிருந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக டெல்லிக்கு பயணித்து டெல்லியிலேயே தங்கி இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறார் என்று அந்த சிடி நெக்ஸ்ட் நியூஸு சொல்லுது. ஸோ இப்படி எல்லா தரப்புலேருந்தும் இந்த போராட்டம் தீவிரமடைகிறது. அவங்க கேட்குறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தொடர்ந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது. அந்த தேர்வு நடத்துறதுக்கு பொறுப்பானவர் தர்மேந்திர பிரதான். அவரை ராஜினாமா பண்ண சொல்லுங்கள். இதை நான் பண்ண முடியாதுன்னு எவ்வளோ நாள் பிடிவாதம் பிடிப்ப சொல்லு. அது பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து கடுமையான சட்டங்களை கொண்டு வருகிறோம், 10 கோடி அபராதம் விதிக்கிறோம், அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ண போகிறோம், புதிய அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கிறோம்லாம் சொல்கிறீங்க. இதைத்தான் வந்து நீ 3 வருஷமாக இதே தான் சொல்லிட்டு இருக்கிறேன்னு மொத்த வீடியோவையும் தொகுத்து போட்டு விட்டார்கள். இந்த வாட்டி ரத்தத்தை பார்க்காம ஓய மாட்டாங்க, காவு கேட்குறாங்க. ஸோ அதோட நேச்சுரல் கோர்ஸ் அதுதான். ஆங்கிலத்தில் டூ இஃப் யூஆர் டேம்டு, டோன்ட் இஃப் யூஆர் டேம்டுன்னு ஒரு சொலவடை உண்டு. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணாலும் சிக்கல், உங்கள் வீக்னஸை எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறீங்க.
ஒரு போராட்டத்துக்கு பணிஞ்சிட்டீங்க. அப்போ அடுத்த பஞ்சாயத்து எப்போன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு அடுத்த போராட்டத்தில் இறங்குவாங்க. பண்ணாமல் இருந்தால் போராட்டம் தீவிரமடையும். சின்ன பசங்களை போய் லத்தியை விட்டு அடித்தா அது நாடு முழுக்க எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது பல இடங்களில் இந்த போராட்டம் விரிவாகி கொண்டே இருக்கிறது. கேரளாலலாம் வாட்டர் கேனெல்லாம் விட்டு அடித்து பெரிய போராட்டம் நடந்திருக்கிறது. இன்னொன்று, எல்லா ஊரிலும் இளைஞர்கள் நீட்டுக்காக தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள், போட்டித் தேர்வு எழுதுகிறார்கள். இதுக்கு முன்னாடி ரயில்வே எக்ஸாம் பேப்பர்லாம் லீக் ஆகிருக்கு, போலீஸ் எக்ஸாம் பேப்பர்லாம் லீக் ஆகிருக்கு, நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க செய்தியில். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அவ்வளோ பேர் ரோட்டில் இறங்கினாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்படித்தான் கடந்த காலங்களில் அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட் நடந்தது. அதற்கு முன்பு ஜேபியோட டோட்டல் ரெவல்யூஷன், அந்த போராட்டத்தோட பேர் ஒட்டுமொத்த புரட்சி, விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்காக அப்போது தொடங்கியது டோட்டல் ரெவல்யூஷன். நாடுபுற பெரிய போராட்டம் கிளர்ந்து எழுந்தது. ஸோ வரலாற்றிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு பேசாமல் நாம் பணிந்து விடலாம் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். இது பிஜேபிக்கு பின்னடைவா என்று கேட்டீர்கள் என்றால் பின்னடைவு தான். இந்த செஷனை எப்படி நடத்தணும்னு அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள் என்றால், இந்த காக்ரோச் போராட்டம் நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு கட்சியாக செட்டிங் பண்ணிட்டாங்க. சரத்பவார் வழிக்கு வந்துட்டார், சிவசேனா உடைச்சாச்சு, திரிணாமுல் காங்கிரஸ் உடைச்சாச்சு, டிஎம்கே இங்கிருந்து உருண்டு கொண்டே டெல்லியில் சென்று அடைந்திருக்கிறார்கள். ஸோ இந்த டீலிமிட்டேஷன் பில்லை சத்தம் போடாமல் பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவையும் செயல்படுத்தி விட்டால் ஜனவரி அல்லது பிப்ரவரி 2027 நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெறலாம் என்று திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு நடந்த இந்த கரப்பான் பூச்சி டெவலப்மெண்ட்டை அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ டீலிமிட்டேஷனில் பின்னாடி போயிடுச்சா? நீங்கள் டீலிமிட்டேஷன் பற்றி பேச்சு வருதா? ஸோ இப்படித்தான் உலகெங்கும் மாற்றங்கள் நிகழ்கின்றன. சரியா? இப்போ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட போராட்டம் மட்டும் நடைபெறவில்லை என்றால் நேராக மான்சூன் செஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, டிபேட் நடந்திருக்கும். பாஸ் ஆகுமா பாஸ் ஆகாதான் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்போம். பாஸ் ஆகிருக்கும். சட்டம் ஆகிட்டாங்கன்னா யூபியிலேயே விமனுக்கு 1/3 ரிசர்வேஷன் வந்திருக்கும். நம்ம கவனம் பூரா அடுத்தது அதில் போயிருக்கோம். அதிக அளவில் பெண்களை வேட்பாளர்களாக பிஜேபியை நிறுத்தி மீண்டும் 3வது முறையாக அங்கே வெற்றி பெற்று விட்டார்கள் என்றால் அடுத்த 2 வருஷம் மீண்டும் பிஜேபி டெல்லியிலே ஆட்சி அமைக்கும் என்று இவர்கள் திட்டம் போட்டு வைத்திருந்தார்கள். இன்றைக்கி என்ன ஆச்சுன்றதை பார்க்குறோம். ரொம்ப ஸ்விஃப்ட் டெவலப்மெண்ட்டு. அடுத்தடுத்து இது என்ன ஆகுன்றதை அப்டேட் பண்ணலாம். இன்னைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட போராட்டம் வந்து ஒரு மூமெண்ட்டு. இதே மாதிரி தான் எல்லா மூமெண்ட்டுமே வந்துட்டு கணிக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கா சார்? எந்த மூமெண்ட்டுமே கணிக்க முடியாது. இப்படித்தான் தொடங்கும், இப்படித்தான் முடியும் என்று நீ ஒரு போராட்டத்தை, ஒரு இயக்கத்தை, ஒரு எழுச்சியை கணிக்கவே முடியாது. உலகெங்கும் இப்படித்தான் நிகழ்ந்திருக்கிறது. 1917 சோவியத் ரஷ்யாவில் தொழிலாளி வர்க்க புரட்சி நடைபெறும்போது ஜார் மன்னன் வீழ்த்தப்படுவார், அங்கே சோசலிச ஆட்சி அடுத்த 90 ஆண்டுகளுக்கு நடக்கும் என்றெல்லாம் யாருமே யோசிக்கவில்லை. அதே போல் 80களின் இறுதியில் இவ்வளவு வல்லமை வாய்ந்த சோவியத் ரஷ்யா உடைந்து துண்டு துண்டாக சிதறும், கம்யூனிசம் வீழும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. இது எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும், சீனாவுக்கும் பொருந்தும், பிஜேபிக்கும் பொருந்தும். அதுதான் ஹியூமன் பீயிங்ஸை எல்லா ஸ்பீஷீஸ்லேருந்தும் சிறப்பான ஸ்பீஷீஸாக உருவாக்கி இத்தனை ஆண்டு காலமாக பெரும்பாலான உயிரினங்கள் அழிந்த பிறகும் ஹியூமன் ஸ்பீஷீஸ் இன்றைக்கி வரைக்கும் சர்வை ஆகிறதுக்கான காரணம் நம்மளோட ஸ்ட்ரென்த்து அதுதான்.